என்ன சோம்பேறின்னு சொன்னாலும் பரவாயில்ல, வேலை வெட்டி இல்லான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்காகலாம் நான் தூக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம். டேய் என்னடா திருவிழன் வச்சுக்கிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் டிவி ரிமோட் தெரியாம கீழே போட்டு உடச்சிட்டேன்டா. அதே என்ன பண்ணணும்னு தெரியல. வந்துட்டாங்கடா சும்மா இருக்குது. இவங்களுக்கு பொறுக்காது போல. ஏதாவது வேலை சொல்ற வரைக்குமே வந்துடுறாங்க. தூங்குற மாதிரி ஆக்டிங்க போடுவோம். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? காலங்காத்தாலே டான்ஸ் அடிக்கிறதுக்கு கொசு கடின்னு கடிக்குது. உனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியாடா தெரியுது. டேய் வாழ்க்கையில என்ன பண்ணலாம் இருக்க? இப்படி வெட்டியா பொழுத வச்சுட்டு போயிடலான்னு பாக்குறியா? ஏதாவது உருப்படியா வேலைக்கு போறதுக்கு வழிய படுறா. காசு சம்பாதிக்கலாம், சுயமரியாதையை விட்டு சம்பாதிக்கணும், அப்படி ஒரு அவசியம் எனக்கு தேவையில்ல. டேய் அவனை ஏன்டா திட்டுனீங்க? பாருங்கடா கோவிச்சுட்டு போய் தனியா உட்காந்துட்டான். டேய் அவன் ஒன்னும் சோகமா இல்லடா, சாப்பிட்டுக்கு இருக்கான்டா. என்ன இன்னைக்கு நம்ம கேட்காமையே டீ ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஏதோ வேலை ஆக வேண்டியது இருக்கோல, இல்லைன்னா இதை பண்ண மாட்டாங்களே. எக்காரணத்தை கொண்டு இதை சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா நம்மளை நீ வேலை கொண்டுருவாங்க. எதுக்கு இப்படி நம்ம முறைக்கிறாங்க? ஒருவேளை எல்லா முட்டையும் எடுத்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டு தெரிஞ்சிடுச்சோ? தம்பி கேட்குறேன்னு தப்பா நினைக்காதப்பா. நான் வச்சிருந்த காசு அட்டையை போட்டு போயிட்டாங்க. ஊருக்கு போகிறது கையில் காசே இல்லைப்பா. 50 ரூபா இருந்தா கொடுப்பா, புண்ணியமா போகும். நானே இங்கே வேலை விட்டு இல்லாமல் வந்து உட்காந்துருக்கேன். என்கிட்ட போய் காசு கேட்டுக்கிருக்கீங்க. வீட்டில் வேற யாரும் இல்லை. வீட்டை நான் தான் மத்திரமா பார்த்துக்கணும். திருடைங்க யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறோம்? இல்லே வயிற்று போல போகாதான் திருடுவாங்க. சாப்பாடை போட்டு அனுப்பி விட்டா சரியா போச்சு. ஆமா நம்ம வீட்டு திருடைங்க வர போறாங்க. மவனே பொறுக்கி போய் மாதிரி முடிய சீவக்கூடாதுடா. அழகா சீவி நீட்டா இருக்கணும்டா. இப்ப எப்படி இருக்கேன் பர்றா. ஆக்குறவன் பூரா பச்சை குளம் தானே சொல்லணும்டா அவனையே. பாவம் வேலை பார்த்த அழுப்புல தூங்கிக்கிருக்கான். வேலை பார்த்த அழுப்புல தூங்கிக்கிருக்கானா? அவன் காலையில வரும் தூங்கிட்டு தானே யாருக்கான். டேய் இந்தாடா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்கோண்டா. என்னடா பாதியை சாப்பிட்டு பாதி தரீங்க, நீங்களே சாப்பிட்டுக்கோடா. எனக்கு வேணாண்டா. டேய் மேல இருந்த பேப்பரை தான்டா குடிச்சிருக்கோம், நாங்களா சாப்பிடலடா. நமக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் படுறா, எங்களை சொல்லணும்டா. அண்ணாச்சி 500 ரூபாய் சில்லறதாங்க அண்ணாச்சி. தம்பி 500 ரூபாய் சில்லறலாம் இல்லப்பா. என்னண்ணாச்சி உங்க கடையில ஜாமான் வாங்கியிருக்கேன், எனக்கு போய் சில்லற இல்லைன்றீங்க. தம்பி இல்லைன்னா சொல்ல முடியும். ஏய் மச்சான் சீக்கிரம் வாடா, காலேஜ் லேட் ஆச்சு. இல்லைன்னா கேட்டு பூட்டிடுவாங்கடா. மச்சான் ஒரு 5 நிமிஷம்டா, சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன்டா. நீ பொறுமையா சாப்பிட்டு வா மச்சான், நான் முன்னாடி போய் இருக்கேன். டேய் மச்சான் தூங்காடா. வாத்தியார் உடனே தான்டா பாக்குறாரு. கிளாஸ் விட்டு வெளியே நிப்பிடுவாரா. மச்சான் நானும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றேன்டா. முடியலடா என்னால. நாளைக்கு ஏதோ விசேஷ வீட்டுக்கு போறாங்க. எவ்வளோ நம்மளை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க மட்டும் விதமா போய் சாப்பிடலான்னு நினைக்கிறாங்க. இல்லக்கூடாது, எப்படியாவது ஒரு பிளானை போட்டு இவங்க கூட நம்மளும் போயிடணுமாப்பா. டேய் மச்சான் கணக்கு பாடத்துல ஒரு டவுட்ரா சொல்லி கொடுறா. மச்சான் புதுசா ஏன்டெல்லாம் கேட்குற? மச்சான் வாத்தியார் தான்டா சொன்னாரு, நீ ஏதோ நல்லா படிக்கிற பையன் நம்மள. டேய் உனக்கு வேற வேலை இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்கு. போடா புத்தகத்தை படிக்கிற வழியை பாடுறா.